Hi friends, Assalamu alaikum. Welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. So நம்ம வந்து இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னு ஆல்ரெடி thumbnail பார்த்தோனே ஒரு ஐடியா வந்திருப்பீங்க. ஸோ ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து மந்த்லி ஒன் டைம் பண்ணாலே இது வந்து நமக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி. அதுவும் முக்கியமாக கிட்ஸ் வச்சுருக்கிறவங்க அப்புறம் வந்து ஆஃபீஸ்லாம் எமர்ஜென்சியாக போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ப்ரீ ப்ரிப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எமர்ஜென்சியாக செய்யக்கூடிய தோசை இட்லி மாவில் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ஒரு ஹெல்தி மிக்ஸ்ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நான் எடுத்திருக்க ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து சேம் மெஷர்மெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மட்டும் அதுலேருந்து 3 டைம்ஸ் நம்ம அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். நம்ம எந்த பவுல் எடுத்துக்கிறோமோ அதே பவுல்லேருந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு மிக்சிங்காக நம்ம ரெடி பண்ணி ப்ரிப்பராக வச்சுக்கிட்டோம்னா ஜஸ்ட் ஒரு கப் எடுத்து நம்ம நைட்டு ஊற வச்சாலே போதும். நம்ம வந்து மறுநாள் காலையில் அரைச்சி வச்சோன்னா அது லைட்டாக அந்த ரொம்ப இல்லாமல் லைட்டாக அந்த பொங்கி வர அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் இதை வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த முறுக்கு வத்தல் எல்லாமே வந்து நான் அப்படியே இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுப்பேன், டக்குன்னு ஈஸியாக எடுத்துக்கலான்ட்டு. ஃபஸ்ட்டு நான் பண்ணேன் இல்லையா, அதை வந்து ஒரு ப்ரோட்டீன் ப்ரீமிக்ஸ்னே வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஒரு 4 hours அந்த மாதிரி மட்டும் நம்ம வெளியே வச்சா போதும், டைமிங் மெஷர்மெண்ட் சொல்லணும்னா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி நம்ம க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதுதான் ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டேங்க் வந்து நான் பொதுவாக யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். எப்போயாச்சும் நமக்கு ஒரு மாதிரி கேராக இருக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து வீட்லேயுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படின்றத நான் இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸும் சரி பெரியவங்களும் சரி இந்த மாதிரி நட்ஸு வந்து டைரெக்டாக எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம ஏதாவது பண்ணி வச்சாதான் அதை சாப்பிட்றதுக்குரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே இது சும்மா அந்த ரமலான் டைமில் அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மந்த்லி ஒன்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறது. ஸோ இப்படியாவது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம உள்ளுக்க போட்டுமே சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ஸுக்கெலாம் இதை எப்படி ஆட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யூஏயில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட் பிரேக் தான் இருக்கும். கிட்ஸுக்கு போனோடனே ஸ்கூல் கிளாஸ் போனோடனே வந்து ஃப்ரூட் சாப்பிட சொல்லி ஒரு பிரேக் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வர டைம் ஒரு 10-10:30 போல் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி சாப்பிட சொல்லுவாங்களா. ஸோ அந்த ஃப்ரூட் பிரேக் கொடுக்குற டைமில் ஒரு 2 இதை மட்டும் இதையும் சேர்த்து ஆட் பண்ணிடுவேன். இது சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் தான் ஃப்ரூட்ஸ் வந்து பிடிச்ச மாதிரி வைப்பேன், இல்லைன்னா வந்து இது மட்டுமே தான் வந்து ஃப்ரூட் பிரேக்கில் வச்சு விடுவேன்லாம் சொல்லிடுறது சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அந்த கிட்ஸ் வந்து அதை எடுத்துப்பாங்க. சரி 1 தானே 2 தானே அப்படி எடுத்துப்போன்ட்டு. என் ஹஸ்பண்டுக்கு எப்படின்னா இது பவுல் பாக்ஸ் இந்த மாதிரி நான் போட்டு நான் அப்படியே டிவி ஸ்டாண்ட் மேலேயோ இல்லை நம்ம வந்து டீ பாய் அந்த மாதிரி டேபிள்லாம் வச்சுருப்போம்ல, ஸோ அது மேலேயே வந்து வச்சுட்டோன்னா அதை எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க. நெக்ஸ்ட் என்ன ரெடி பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம். ஈவன் 6 monthsக்கு மேலே இருக்க பேபிஸ் கூடயுமே சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீமிக்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு பவுடர்னே சொல்லலாம். இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளே வந்து ஆஸ் அ உமனாக வந்து ஆஃபீஸ் போகிற டைம்லையாக இருக்கட்டும் இல்லை ஈவினிங் வர டைம்லையாக இருக்கட்டும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனோ அல்லது டீஸ்பூன் அந்த மாதிரி வந்து நம்ம பாலில் ஆட் பண்ணி குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நட்ஸை ஃபுல்லாகவே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா கிரைண்ட் ஆகிறதுக்காக. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுகரும் கொஞ்சம் அதில் ஒரு 4 ஏலக்காய் மட்டும் போட்டு அது கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து இந்த நட்ஸையும் ஆட் பண்ணி அதையுமே வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு டைம் கையை வச்சு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து வால்நட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால அங்கங்கே அந்த கட்டி மாதிரி கூட பிடிச்சிருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணுறோம். இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இல்லை இது நீங்கள் வந்து ஜாரில் வச்சே அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க. இல்லை ஒன் டைம் நம்ம வந்து பவுலில் மாற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு தடவை பல்ஸ் மோடு கொடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர்லாம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே நம்ம வந்து அந்த நட்ஸ் பவுடர் வந்து குட்டீஸ்க்கு நல்லா அதிகமாக சேர்க்கலாம். நம்ம அவங்க என்ன ஃபேவரட்டாக சாப்பிட்றாங்களோ என்ன குடிக்கிறாங்களோ அது எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி கொடுத்தோம்னா அது அவங்களுக்கே கூட தெரியாது. ஸோ அவங்களே வந்து ஹெல்த்தியாக அதை குடிச்சிருவாங்க, சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா காமனாக ஒரு சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ்வலாக இந்த கறி வத்தல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கே தட்ட முடியாது. ஸோ அங்கேயே தட்டி தான் எடுத்துகிட்டு வருவோம். அதுலேயும் ஏன் குட்டீஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கடிச்சு சாப்பிட்றது கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்.
அப்போ நான் என்ன பிளான் பண்ணேன்னா இந்த மாதிரி இதை கிரைண்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த கிரைண்ட் பண்ணி வச்ச இந்த கறிவத்தில் வந்து எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலான்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் அதையுமே கூட ஆட் பண்ணி போடுறேன். நான் அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வைக்கிற வீடியோ அந்த மாதிரி போடும்போது ஸோ அதுலேயும் நான் அதை ஆட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான மெத்தடு. நம்ம வந்து இது ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ரசம், சாம்பார், இல்லை எந்த வெரைட்டி ரைஸ் வச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி மைல்டாக சாப்பிட்ற ரைஸ் வச்சாலும் சரி, நம்ம இது வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம வச்சுக்கிட்டு சைடிஷாக சாப்பிட்டோம்னா டக்கு டக்கு நமக்கு சாப்பாடு இறங்கும். அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஈஸியான ஒரு சைடிஷ்னே சொல்லலாம். அதுவும் இந்த ஆஃபீஸ் போகிற உமன்ஸ் ஆகட்டும், இல்லை ஹோம் மேக்கராகவே இருக்கட்டும், நம்ம நிறைய வேலை பார்த்து டயர்டாக இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி ஜிப்பர் பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து அது ஒரு சைடிஷாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுவுமே ஈஸி தான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் வச்சுருக்கிறவங்க, பெரியவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் இது வந்து ஒரு நம்ம வந்து அடிக்கடி இந்த ஃப்ளூ, கோல்டுன்னு சொல்லிட்டு வரும்ல, அந்த மாதிரி வரும்போது இது வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு தண்ணியில் குடித்தோன்னா ரொம்ப நமக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே யூஏயில் பார்த்தீங்கன்னா இப்போ வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் இது வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன் யூஸ்வலாக. சம்மரில் அந்த அளவுக்கு எனக்கு தேவைப்படாது. ஆனால் வின்டரில் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு நான் தட்டிகிட்ருக்கிறது ட்ரை ஜிஞ்சர், இஞ்சி இருக்குல்ல, காஞ்ச இஞ்சி. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நான் நல்லா இடிச்சிட்டு அதை லைட்டாக வந்து பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வந்து எப்படின்னா, ஒரு 20 கிராம் அந்த மாதிரி எடுத்திருக்கேன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பேனில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கிரைண்ட் பண்ணி அதை ஒரு பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன். இதில் இன்னுமே நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஒரு டம்ளர் நிறையா தண்ணி போடுறோன்னா 1 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம நல்லா அதில் கொதிக்க வச்சுட்டு லைட்டாக அதில் மஞ்சள் ஆட் பண்ணணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த வேகம் பிடிக்காதுனால நான் இந்த மாதிரி. அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து இதில் ஹனி சேர்த்து நம்ம கொடுக்கலாம். ரொம்ப நல்லதாக இருக்கும். இது அவ்வளோ ஹெல்தி, அவ்வளோ இதாக கேட்கும் அவங்களுக்கு. டக்குன்னு வந்து க்யூர் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மருந்துனே சொல்லலாம். நமக்கு வந்து அப்போலாம் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சு தான் நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி தெரியறதில்ல. நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு மைண்டில் வரும். ஸோ நான் ரெடி பண்ணியிருக்கிறது வந்து பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரெடி பண்ணியும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ராகி பவுடர், அதுக்கப்புறம் சத்து மாவுன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஆல்மோஸ்ட் ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் காட்டியிருக்கேன். அது மாதிரிலாம் வேணும் வீடியோ அப்படின்னாலுமே கூட என்கிட்ட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்க்கு வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் இதையும் ஒரு ஸ்நாக்ஸாக, இது வந்து மெயினான ஸ்நாக்ஸ் கிடையாது, இது ஒரு 1 வீக் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இல்லை ஒரு 3 டேஸ்க்கு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவாக வேறு மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். நம்ம அந்த டைமில் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் படி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அதை மசிச்சு வச்சு நல்லா நம்மளே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது வந்து நீங்கள் கொஞ்சம் கூட வைக்க போகிறீங்க டேஸ் அப்படின்னா கையில் ஏதாவது க்ளவுஸ் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டேஸ்க்கு போதும் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். என் பிள்ளைங்க வந்து அந்தளவுக்கு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வாங்கி கொடுக்குறோமே, அதுக்கு இந்த மாதிரி வீட்டில் நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்மளே ஹோம்மேடாக செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. என் பசங்களுக்கு இந்த பொட்டேட்டோஸில் எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்தாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நான் வந்து அதில் கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணி அது ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து அப்படியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, மைதா மாவில் டிப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு திரும்பவும் மைதா மாவில் டிப் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் பிரெட் க்ரம்ஸ் அந்த மாதிரி 2 டைம்ஸ் நான் பண்ணுவேன். பண்ணி அது இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கேட்குற நேரத்தில் அந்த டயத்தில் ஃப்ரை பண்ணி கொடுக்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் வந்துச்சுன்னா நான் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதில் வந்து ரேப்பர் பேப்பரை இந்த மாதிரி அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே இது எல்லாத்தையுமே அலைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ரேப்பர் பேப்பரை வச்சு கவர் பண்ணிவிட்டு, ஏன்னா வேர்வை விழுகாமல் இருக்கணுன்றதுக்காக கவர் பண்ணி பாக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சு நம்ம சேனலில் நிறைய இது மாதிரி வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.